சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரன் டாக்டர் சொன்னதை கேட்டு மகாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாவை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை சென்னையிலேருந்து வர வைக்கிறாங்க. ஆனால் அவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக தான் வராரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் கிட்ட சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. விக்ரமாக அவரை போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. காரில் வரும்போது அவங்க மகாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டில் காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்காளாமே, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அழகாக இருப்பாளா இல்லை ஆவரேஜாக இருப்பாளா அப்படின்னு கேட்ட உடனே விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. காரை ரொம்ப வேகமாக ஓட்டுறாரு. என்னப்பா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டியே, எப்படி இருப்பா, நல்லா இருப்பாளா, பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாளா அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் ரொம்ப கோவமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்ருக்காங்க. வேணி விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. அமுதாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிப்பா, நீயும் அப்பாவும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரன் நான் சொன்ன ஆளை நீ பிக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் பிக்கப் பண்ணிட்டேன், காரில் வந்துட்டுருக்கோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோன்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரன் ஏன் நீ அவங்கள பிக்கப் பண்ணதுக்கப்புறமா நான் கால் பண்ணி சொன்னேன்ல, ஏன் சொல்லலை நீ அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. இல்லை நான் கால் பண்ணேன், நீங்கள் தான் காலை அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் நல்ல மூடில் தானே இருக்காரு அப்படின்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்லாம் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே விக்ரம் யோசிக்கிறாரு. என்ன இது அக்கௌண்ட்ஸ் பார்க்க வந்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன மினிஸ்டர் லெவலுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேராக அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ண உடனே விக்ரம் ஈஸ்வரன் கிட்ட, ஐயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரன் நீ எது பேசுறதா இருந்தாலும் சிவா கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது சிவா கிட்ட விக்ரம் கேட்குறாங்க, எனக்கு உடனே ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, வந்த உடனே போனால் எப்படி அது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ விக்ரம் இல்லைங்கய்யா, என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, அதனால் நான் உடனே போகணும்னு சொல்ல, அதை கேட்ட உடனே சிவா மனசுலேயே நினைக்கிறாங்க, ஓஹோ உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்களா, அப்போ கண்டிப்பாக இவனை உடனே போக விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, நீ போயிட்டனா இப்போ வந்தவங்கள யார் ட்ராப் பண்ணுவா, நீ இங்கே இரு, அண்ணன் வந்ததுக்கப்புறம் அண்ணக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சிவா உள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரன் புவனா கிட்ட மகாவுக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. புவனாவும் வெளியில் மகாவுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் மகா காலையே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ விக்ரம் இப்படி அப்படியும் டென்ஷனாக நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு, முருகா ஏன் நீ வெளியில் நின்றுட்டுருக்க, உள்ளே நில்லு அப்படின்னு சொல்லி விக்ரமை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரன் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக விசாரிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் சிவா அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சரி அக்கௌண்ட்ஸை பார்த்துடலாமா அப்படின்னு சொன்ன உடனே சிவா லேப்டாப்பை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே ஈஸ்வரன் கிட்ட, ஆமாம் காவேரி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவா யோசிக்கிறாங்க, இவன் என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்க தானே வந்தான், எதுக்காக இவன் காவேரியை பற்றி விசாரிக்கிறான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணனும் இதோ வந்துடுவாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சிவா ஒரு பக்கம் குழப்பமாக இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா மகா விக்ரம் பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. அப்போது அவங்கள க்ராஸ் பண்ணி சரவணன் அந்த கார் போயிட்டுருக்கு. கரெக்டாக அவங்க பார்க்கும்போது மகா ஹெல்மெட்டை போட்டுருவாங்க. இவங்க வழி தெரியாத எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு வராங்க. அப்போது நேராக மகா அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அந்த டிரைவர் மகாக்கிட்டே போய் கேட்குறாங்க, இங்கே காளிமுத்து அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போது மகா காளிமுத்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அதாம்மா அவரோட பையன் கூட முருகன் ஒருத்தர் இருக்காரே, அவங்க வீடு தெரியுமா அப்படின்னு கேட்க, முருக வீடா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை சொல்கிறாங்க. வழி சொன்ன உடனே அந்த டிரைவர் குழம்பி போகிறாரு. சரிம்மா நீ திரும்பவும் சொல்லுமா, நான் கரெக்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் திரும்ப சொன்னால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், நான் வீட்டை காமிச்சிட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக மகா அப்படியே ஸ்கூட்டிலே கார் பக்கத்தில் நிறுத்துறாங்க. உள்ளே சரவணன் உட்காந்துட்டு இருப்பாரு. சரவணன் மகாவை கரெக்டாக திரும்பி பார்க்கும்போது மகா அங்கேருந்து மூவ் ஆகி போயிடுறாங்க. முன்னாடி மகா போக பின்னாடி கார் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு.
கரெக்டாக காளிமுத்தோட வீடு வந்ததுக்கப்புறமா முன்னாடி மகா நின்றுட்டு இந்த வீடு தான் காமிக்கிறாங்க. சரவணன் கார்லேருந்து இறங்கி வராங்க. கரெக்டாக மகா கிட்ட நெருங்கிட்டாங்க, ஆனால் மகாவை பார்க்கல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவாவோட ஃப்ரெண்டு வந்து சரவணன் அப்படின்றதுனால சரவணன் வந்துட்டு சிவாவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. எப்படியாவது வந்து என்னோட தங்கச்சி வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூடவே மகாவிக்ரம் ஃபோட்டோவையும் வந்து சிவா கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சிவா வந்து வீட்டில் வச்சிருந்துருப்பாரு. மகா எதர்ச்சியாக வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் மகாவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அதை பார்த்து மகா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.